வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல இருக்கிற 3rd டேர்ம்ல இருக்கிற செகண்ட் யூனிட், அதாவது இந்தியா மௌரியருக்கு பின்னர், இந்த பாடத்துல உள்ள புக் பேக் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்த இதுக. முதல் கேள்வி, கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார்? அதாவது மௌரியருக்கு அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா சுங்கா வம்சத்தினர், அதாவது புஷ்யமித்ர சுங்கா தான் வந்திருப்பாரு. இதுக்கான ஆன்சர் புஷ்யமித்ரர். இரண்டாவது கேள்வி, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். சாதவாகன அரச வம்சத்தை யார் தோற்றுவிச்சிருப்பார் அப்படின்னா சிமுகா தான் தோற்றுவிச்சிருப்பாரு. மூன்றாவது கேள்வி, குஷான பேரரசர்கள் அனைவரும் தலை சிறந்தவர் யார்? குஷானர்கள்ல தலை சிறந்தவர் கனிஷ்கர். கனிஷ்கர் தான் தலை சிறந்த குஷான அரசரா இருந்திருப்பாரு. நான்காவது கேள்வி, கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டாரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா தக்கான பகுதியில தான் இந்த கண்டாரா சமஸ்கிருத பள்ளி என்ன இருக்கும் அப்படின்னா தலை தோங்கி இருக்கும். ஐந்தாவது கேள்வி, சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்து வந்திருக்காங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிர்கப் தான் தலைநகரா இருந்திருக்கும். யாருக்கு அப்படின்னா சாகர்களுக்கு தலைநகர் சிர்கப். கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும். முதல் கூற்று, இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ பார்த்தியர்கள் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. காரணம், குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டரை கலந்தனர். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. அதாவது இந்தோ கிரேக்கர்களும் இந்தோ பார்த்தியர்களும் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் தான் குடியேறி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்சி தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆட்சி பண்றதுக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இவங்க இந்த பார்த்தியர்களும் கிரேக்கர்களும் இந்தியாவுக்கு இந்தியர்களை திருமணம் செஞ்சனாலதான் அதுக்கு இந்தோ பார்த்தியர்கள் இந்தோ கிரேக்கர்கள். ஏன் அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷனும் இந்தியாவில் இருக்க ட்ரெடிஷனும் சேர்ந்தனால இது இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ பார்த்தியர்கள் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. இரண்டாவது கேள்வி, கூற்று, இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர். இரண்டாவது கூற்று, இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர். இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இந்தோ கிரேக்கர்கள் தான் அந்த அச்சிடுறத இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நாணயங்கள் நிறைய அச்சிட்டு விட்டுருப்பாங்க. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்தோ கிரேக்கர்கள் குஷான ஆட்சியை முடித்து வச்சணும் அப்படிங்கிறது தவறு. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, கூற்று ரெண்டாவது தவறு. ஆனால் கூற்று முதல் கூற்று சரி. இந்தோ கிரேக்கர்களோட ஆட்சியை முடிவுக்கு வச்சது யார்? முடிவுக்கு வர காரணமா இருந்தது யார் அப்படின்னா சாகர்கள் தான் முடிவுக்கு வர காரணமா இருந்திருப்பாங்க, குஷானர்கள் கிடையாது. பொருந்தாததை வட்டமிடுக. புஷ்யமித்ரர், வாசுதேவர், சிமுகா, கனிஷ்கர். இதுல ஆன்சர் அப்படின்னா கனிஷ்கர் தான். ஏன்னா கனிஷ்கர் குஷான வம்சத்தை சேர்ந்த ஒரு தலை சிறந்த அரசர் தான் கனிஷ்கர். புஷ்யமித்ரர் சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் புஷ்யமித்ரர். அதாவது மௌரிய ஆட்சிக்கு பின் இந்த சுங்க வம்சம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். வாசுதேவர் கன்வா வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் வாசுதேவர். கனிஷ்கர் குஷானத்தை சேர்ந்த ஒரு அரசர். ஒரு வார்த்தையை பதில் எழுதவும். முதல் கேள்வி, கடைசி சுங்க அரசர் யார்? இந்த கேள்விக்கான பதில் சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் யார்? மகதத்தில் கன்வா வம்சத்தை நிறுவியவர் யார்? வாசுதேவர் தான் மகதத்துல கன்வா வம்சத்தை நிறுவியிருப்பாரு. நான்காவது கேள்வி, கோண்டோ பெர்னஸை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா புனித தாமஸ் தான் கோண்டோ பெர்னஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிருப்பாரு. புனித தாமஸ், செயின்ட் தாமஸ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் யார்? அர்சாகஸ். அர்சாகஸ் தான் இந்தோ பார்த்திய அரசன் நிறுவியிருப்பாரு. தெற்கே டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயினர். இதுக்கு ஆன்சர் சுசர்மன்.
ஹாலா எழுதிய நூலின் பெயர் என்ன? சட்டசாய். அது இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் அர்சாகஸ். தெற்கே யாருக்கு இறந்ததுக்கு அப்புறம் சாதவாகனர் சுதந்திர அரசர்கள் ஆயிருப்பாங்க அப்படின்னா சுசர்மன். சுசர்மனை கொண்டுட்டு தான் சிமுகா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சாதவாகன அரசை நிறுவியிருப்பாரு. ஹாலா சாதவாகனத்துல வர ஒரு மிக முக்கிய அரசர் தான் ஹாலா. இவர் எழுதிய நூல் தான் சட்ட சாய். நான்காவது கேள்வி, டாஸ் கன்வா வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார்? கன்வா வம்சத்தின் கடைசி அரசர் சுசர்மன் தான். குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் டேஷ் ஆகும். அதாவது காபூல்ல இருந்து லேட்டரா பெஷாவருக்கு மாத்திருப்பாங்க. அதாவது புருஷபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெஷாவர் தான் லேட்டர் தலைநகரமா இருக்கு. யாருக்கு அப்படின்னா குஷானர்களுக்கு. அடுத்த கேள்வி, சரியா தவறா? முதல் ஸ்டேட்மெண்ட், மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்கும். அதாவது அசோகரப்ப அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா பௌத்த மதம் மகதத்துல இருந்திருக்கும். லேட்டர் பீரியட்ல அவருக்கு பின்னாடி வந்தவங்க சுங்கா அவங்க வம்சத்துல இல்லாட்டி கூட அடுத்த வம்சத்துல வந்ததுல இந்த மகதத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பௌத்த மதம் புகழ்பெற்று இருந்திருக்கும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், காரவேலரை பற்றி அதிகமான செய்திகளை ஹதிகும்பா கல்வெட்டில் இருந்து பெறுகிறோம். காரவேலர் அதாவது கலிங்க அரசர் காரவேலரை பத்தி கலிங்காவில் இருக்கிற ஹதிகும்பா கல்வெட்டு தான் காரவேலருக்கான ஒரு முக்கிய சான்றா இருக்குது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. நான்காவது ஸ்டேட்மெண்ட், புத்த சரிதம் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. இதுவும் சரி. புத்த சரிதம் அஸ்வகோஷர் தான் எழுதியிருப்பாரு. பொறுத்துக. பதஞ்சலி, அக்னிமித்ரர், அரசர் காரவேலர், டெமிட்ரியஸ். பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அதாவது புஷ்யமித்ர சுங்கா பதஞ்சலிய ஆதரிச்சிருப்பாரு. அக்னிமித்ரர் மாளவிகா அக்னிமித்ரரோட அந்த புத்தகத்துல வர கதை நாயகன் யாருன்னா அக்னிமித்ரர். காளிதாசன் எழுதின நூல் தான் மாளவிகா அக்னிமித்ரர். நெக்ஸ்ட், அரசர் காரவேலர் கலிங்க நாட்டு அரசர் தான் காரவேலர். இதை பத்தி தான் நமக்கு ஹதிகும்பா கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. டெமிட்ரியஸ் யார் அப்படின்னா இந்தோ கிரேக்கர் தான் டெமிட்ரியஸ். கோண்டோ பெரன்ஸ்ங்கிறவர் இந்தோ பார்த்தியர்ல வர்றவர் தான் கோண்டோ பெரன்ஸ். இதோட நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற தோட்டம்ல இருக்க செகண்ட் யூனிட் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது இந்தியா மௌரியருக்கு பின். அடுத்த கிளாஸஸ்ல நம்ம அடுத்த புக் பேக் பாடத்தோட புக் பேக் சொல்யூஷன் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.